ஒவ்வொரு வேதாகம நகரங்கள் பற்றி, அப்போது அது எப்படி இருந்தது, இப்போது எப்படி இருக்கின்றது, வரலாற்று தகவல்களை பைபிளை படிக்கும்போது இந்த பதிவுகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்த எபிசோடில் ஈரான் நாட்டை பற்றி பார்க்கலாம். கிபி 1935க்கு முன் வரை இந்த ஈரான் நாடு பெர்சியா என்று அழைக்கப்பட்டது. உலக வல்லரசுகளின் மிக பழமையான ஒன்று இந்த பெர்சிய ராஜ்யம். இந்த பெர்சிய ராஜ்யத்தின் முதல் ராஜா கோரேஸ் ராஜா 120 நாடுகளை தோற்கடித்து இந்த பெர்சிய சாம்ராஜ்யத்தை நிலைநிறுத்தி உலகிலேயே தலை சிறந்த ராஜ்யமாக ஏற்படுத்தியவர். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பெர்சியாவில் இருந்துதான், இந்த ஈரான் நாட்டில் இருந்துதான் பிரியாணி என்கின்ற உணவு உலகமெங்கிலும் அறிமுகப்படுத்தப்பட்டது. நாம் ஒவ்வொருவரும் இன்று விரும்பி சாப்பிடும் பிரியாணியை அறிமுகப்படுத்தியது இந்த பெர்சியர்களாகிய ஈரான் நாட்டை சேர்ந்தவர்கள்தான். இந்த பெர்சியர்கள் அந்த காலத்தில் தீப்பந்தத்தை கையில் வைத்த தெய்வமாகிய மித்ராவை வணங்கி வந்தனர். இந்த கலாச்சாரத்தை பின்பற்றிதான் பிற்காலத்தில் கிரேக்கர்கள் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த தீப்பந்தத்தை ஏற்றுவதை ஒரு வழக்கமாக மாற்றினர். அக்கினியை தெய்வமாக வணங்கியவர்கள் ஜொராஸ்ட்ரியர் என்கின்ற பாரசீக பெர்சிய மக்கள். இவர்கள் பிற்காலத்தில் நம் இந்தியாவில் முகலாய ஆட்சியின் போது அங்கிருந்து நமது நாட்டிற்கு வந்தனர். பார்சி என்று அழைக்கப்படும் இந்த மக்கள் இப்போது கூட இந்தியாவின் மும்பை பகுதிகளில் அதிகமாக வசிக்கின்றனர். நம் அனைவருக்கும் தெரிந்த டாடா குரூப்ஸை முதலில் நிறுவியது இந்த பார்சி குலத்தை சேர்ந்த டாடா என்பவர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஈரான் நாட்டின் எல்லைகளாக வடக்கே ரஷ்யாவும் காஸ்பியன் கடலும், கிழக்கே ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும், தெற்கே பெர்சிய வளைகுடாவும், மேற்கே ஈராக்கும் இருக்கின்றது. இந்த ஈரான் நாட்டை பற்றிய சில புள்ளி விபரங்கள். இதன் பரப்பளவு 16,48,000 சதுர கிலோமீட்டர். ஈரான் நாட்டின் மக்கள் தொகை 2023 படி கிட்டத்தட்ட 8,75,00,000 பேர். இதன் தலைநகர் டெஹ்ரான். இந்த நாட்டின் தேசிய மொழி பெர்ஷியா. இங்கு கல்வி கற்றோர் 86.9%. இந்த ஈரான் ஒரு முஸ்லிம் நாடு. இங்கு முஸ்லிம்கள் 99% இருக்கின்றனர். இந்த முஸ்லிம் நாட்டிலும் கூட மீதி 1% கிறிஸ்தவர்கள் 0.4%, யூதர்கள் 0.2%, ஜொராஸ்ட்ரியர்கள் 0.4% இருக்கின்றனர். ஈரானின் முக்கிய நகரங்கள் மாசாத், இஸ்பஹான், ராய் மற்றும் டாப்ரிஸ். இந்த ஈரான் என்பதற்கு ஆரியருடையது, ஆஃப் த ஆரியன்ஸ் என்று அர்த்தம். மேதிய பெர்சியர் என்கின்ற இனத்தை சேர்ந்தவர்கள் ஆரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மேதிய பெர்சியர்களை குறித்து நமது வேதாகமத்தில் 2 நாளாகமம் 36, 21 முதல் 23, எஸ்ரா 1, 1 முதல் 4, எஸ்தர் 1, 3, 14, 18, 10:2, தானியேல் 8:20, 10, 1, 13, 20 மற்றும் 11-12 வசனங்களில் பார்க்க முடியும். அடுத்ததாக ஈரானின் நகரங்கள் பற்றி பார்ப்போம். முதலில் இந்த ஈரான் நாட்டின் தலைநகராகிய டெஹ்ரானில் நடந்த ஒரு முக்கிய நிகழ்வு பற்றி பார்ப்போம். 1943 வருடம் நவம்பர் மாதம் 28 முதல் டிசம்பர் 1 வரை உலக சரித்திரத்திலேயே முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் ரூஸ்வெல்ட், பிரிட்டனின் பிரதம மந்திரி வின்ஸ்டன் சர்ச்சில், ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் ஆகிய முக்கிய தலைவர்கள் ஒன்று கூடி ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லரின் முயற்சியை முறியடிக்க கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுத்தனர். இந்த கூட்டத்தின் விளைவாகத்தான் 2ஆம் உலக மகா யுத்தம் வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பெகிஸ்டன் பற்றி பார்ப்போம். அந்த காலத்தில் பெகிஸ்டன் என்று அழைக்கப்பட்ட பெர்சிய நகரம் இன்றைய காலத்தில் ஈரான் நாட்டில் பெசிடன் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு கிராமம். 1700 அடி உயர மலைகளில் இது இருக்கின்றது. அந்த காலத்தில் பாபிலோனுக்கு சென்ற பாதை இந்த பெகிஸ்டன் வழியாகத்தான் சென்றது. நம் வேதாகமத்தில் இருக்கின்ற தரியு ராஜா அவரது யுத்த வெற்றிகளை பற்றி விவரித்திருக்கின்ற கல்வெட்டு இந்த பெகிஸ்டன் நகரில் காணப்படுகின்றது. 3 மொழிகளில் இந்த கல்வெட்டு எழுதப்பட்டிருந்ததாம். பண்டைய கால பெர்சிய மொழி, இலாமேயம் மற்றும் அக்காடியன் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக ஹமதான் நகரம் பற்றி பார்ப்போம். இப்போதைய ஹமதான் நகரம் வேதாகம காலத்தில் அக்மேதா பட்டணம் என்று அழைக்கப்பட்டது என்று எஸ்ரா 6:2 வசனத்தில் நாம் பார்க்க முடியும். எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டுவதற்கான கட்டளையை கோரேஸ் ராஜா பிரகடனப்படுத்திய சுருள் இந்த ஊரில்தான் தரியு ராஜாவினால் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஹமதான் பட்டணத்திற்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது. எக்பட்டனா என்றும் இது அழைக்கப்பட்டது. இது வடக்கு மேதியாவிற்கு தலைநகரமாக அன்றைய காலத்தில் விளங்கியது. கோரேஸ் ராஜா தனது வழக்கு மன்றத்தை
மக்களின் குறை தீர்க்கும் கோர்ட்டை இந்த ஊரில்தான் நிறுவியிருந்தாராம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பாசர்கடே. இது இன்றைய காலத்திலும் இதே பெயரினால் தான் அழைக்கப்படுகின்றது. இந்த பாசர்கடே நகரம் கோரேஸ் ராஜாவினால் கட்டப்பட்டது. இந்த கோரேஸ் ராஜா மேதிய பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதியானதை குறிக்கும் வெற்றி சின்னமாக இந்த நகரத்தை கட்டினார். இங்கேதான் கோரேஸ் ராஜாவின் மிக பிரம்மாண்டமான அரண்மனை இருந்ததாம். அதுபோக கோரேஸ் ராஜாவின் கல்லறையும் இங்குதான் இருக்கின்றது. இதை இன்று கூட நாம் பார்க்க முடியும். ஆனால் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் இந்த கோரேஸ் ராஜாவின் கல்லறையை பார்க்க வரும்போது குறிப்பாக பெண்கள் முக்காடு போட்டுக்கொள்ள வேண்டும் என்பது இங்கு ஒரு சட்டம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது பெர்சிபோலிஸ். இந்த பெர்சிபோலிஸ் பட்டணம் அன்றைய காலத்தில் பெர்சிய ராஜ்யத்தின் தலைநகரமாக விளங்கியது. இந்த பெர்சிபோலிஸ் நகரத்தை கட்டியது முதலாம் தரியு ராஜா. இந்த பட்டணத்தை கிரேக்கனாகிய மகா அலெக்சாண்டர் பிடித்து இதில் பல பகுதிகளை அழித்து விட்டார். இந்த பட்டணம் அழிக்கப்பட்டதினால் இப்போது கல் தூண்கள் மட்டும் ஒரு மேடான இடத்தில் இருக்கின்றது. அன்றைய காலத்து பெர்சிபோலிஸ் பட்டணத்திற்கு இன்றைய காலத்தில் டக் ஜம்ஷத் என்று பெயர். இது ஒரு பாரம்பரியம் மிக்க இடமாக, ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டாக இன்றும் கூட இருக்கின்றது. இந்த இடத்தில்தான் 2ஆம் மற்றும் 3ஆம் அர்த்தசஷ்ட ராஜாக்களின் கல்லறைகளும் இருக்கின்றது. நக்ஷிரஷ்டாம் என்கின்ற இடம் இதற்கு அருகில் இருக்கின்றது. இந்த இடத்தில் தரியு மற்றும் முதலாம் அர்த்தசஷ்டா மற்றும் 2ஆம் தரியு ராஜாக்களின் கல்லறைகள் இருக்கின்றது. அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கும் பட்டணம் நம் அனைவருக்கும் தெரிந்த சூசான். இந்த சூசானுக்கு இன்றைய காலத்தின் பெயர் சூசா. இது அன்றைய காலத்தில் 7ஆம் நாட்டின் தலைநகராக இருந்தது. இந்த சூசான் பட்டணம் பாபிலோனுக்கு கிழக்கே கர்கே என்கின்ற நதிக்கரையில் கட்டப்பட்டிருக்கின்றது. பெர்சிய வளைகுடாவிலிருந்து வடக்கே 150 மைல் தூரத்தில் இருந்தது. நமது வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் 14:1 முதல் 10 வசனங்களில் ஏலாமின் ராஜாவான கெதர்லா கோமேர் என்கின்ற ராஜா சோதோமின் ராஜாவுடன் யுத்தம் செய்தான் என்று நாம் வாசிக்க முடியும். நம் வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு பெந்தகோஸ்தே நாளில் எருசலேமில் கூடின யூதர்களிலே ஏலாமிலிருந்து வந்தவர்களும் இருந்தனர் என்று அப்போஸ்தலர் 2:9 சொல்கின்றது. இவர்களை ஏலாமித்தர் என்று குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். இன்றைய காலத்து இந்த சூசா பட்டணம் வேதாகம நாட்களில் சூசான் என்று அழைக்கப்பட்டதை நெகேமியா 1:1, எஸ்தர் 1:2 வசனங்களில் பார்க்க முடியும். மகா தரியு ராஜாவின் குளிர்கால அரண்மனை இந்த சூசான் பட்டணத்தில் தான் இருந்தது. இந்த சூசான் அரண்மனை சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் கட்டப்பட்டு இருந்ததாம். நம் அனைவருக்கும் தெரிந்த எஸ்தர் புஸ்தகத்தின் நிகழ்ச்சிகள் அனைத்தும் இந்த சூசான் நகரத்தில் தான் நிகழ்ந்தது. அகாஸ்வேரு என்கின்ற பெர்சிய ராஜா இங்குதான் வாழ்ந்தார். சூசா என்கின்ற இந்த பட்டணத்தில் பாபிலோனின் சிறந்த மன்னனாகிய ஹமுரபியின் சட்ட பிரமாணங்கள் எழுதிய தூண்கள் இந்த பட்டணத்தில் இருந்துதான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த சூசா பட்டணத்தில் அருகில் இருக்கின்ற கர்கே நதிக்கரையில்தான் நம் அனைவருக்கும் தெரிந்த தானியேல் தீர்க்கதரிசியின் கல்லறை இருப்பதாக முஸ்லிம் பாரம்பரியங்கள் கூறுகின்றது. இன்றும் கூட இந்த தானியேல் கல்லறையை நாம் பார்க்க முடியும். இந்த இடத்திற்கு எதிரே ஒரு முஸ்லிம் பள்ளிவாசல் கட்டப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, கடைசியாக இந்த பெர்சிய மன்னர்கள் எப்படி ஆட்சி செய்தனர் என்பதை பற்றி வேதாகம வசன ஆதாரங்களுடன் பார்த்து முடிப்போம். இந்த பெர்சிய மன்னர்கள் ராஜாதி ராஜா என்று அழைக்கப்பட்டனர் என்று எஸ்ரா 7:12 வசனத்தில் பார்க்க முடியும். இந்த பெர்சிய மன்னர்கள் மகா பெரிய அரண்மனைகளில் வீற்றிருந்தனர் என்று எஸ்தர் 1:2 முதல் 4 வசனங்களில் பார்க்க முடியும். பெர்சிய மன்னர்கள் மகா செல்வ செழிப்போடு தங்களது வாழ்க்கையை நடத்தினர் என்றும் இவர்கள் மிக பெரிய அரண்மனைகளோடு ஆடம்பரமான ஆட்சியை செய்தனர் என்று எஸ்தர் 1:2 முதல் 7 வசனங்களில் பார்க்க முடியும். இந்த பெர்சிய மன்னர்களின் கைகளில் தங்கத்தினால் செய்யப்பட்ட பொற் செங்கோல் வைக்கும் வழக்கம் இருந்தது என்று எஸ்தர் 5:2 பார்க்க முடியும். அதுபோக இந்த பெர்சிய மன்னர்கள் எந்த ஒரு விசாரணையும் இன்றி தண்டனை கொடுக்கும் அதிகாரத்தை பெற்றிருந்தனர் என்று எஸ்தர் 4:11-16 வசனங்கள் சொல்கின்றது. அதுபோக இந்த பெர்சிய மன்னர்களின் ஆட்சியில் வருடந்தோறும் உலகில் உள்ள பல ஞானிகளும் ஒன்றாக கூடும் நிகழ்ச்சிகள் நடந்தது என்று எஸ்தர் 1:13 வசனம் சொல்கின்றது. இந்த பெர்சிய மன்னர்கள் வினோதமான செயல்முறைகளை அனுசரித்தனர் என்று எஸ்தர் 1:8, 2, 12, 13 வசனங்கள் சொல்கின்றது. அதுபோக இந்த பெர்சிய நாட்டில் மனைவிகளை புருஷர்கள் அதிகாரம் செய்ய விரும்பினர் என்று எஸ்தர் 1:17, 20, 22 வசனங்களில் பார்க்க முடியும்.
இந்த பெர்சியர்கள் பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்தி அவர்களை முற்றிலுமாக முறியடித்து விட்டுதான் ஆட்சிக்கு வந்தனர் என்று தானியேல் 5:20-31 வசனங்கள் சொல்கின்றது. இந்த பெர்சிய ராஜாக்கள் யூதர்களை சிறையிலிருந்து விடுவித்தனர் என்று 2 நாளாகமம் 36:20-23 எஸ்ரா 1:1-4 வசனங்களிலும் நாம் பார்க்க முடியும். இந்த பெர்சிய ராஜ்யம் கிரேக்கர்களினால் முற்றுகையிடப்பட்டது என்று தானியேல் 11:2 வசனம் சொல்கின்றது. கடைசியாக இந்த பெர்சிய சாம்ராஜ்யம் நம் அனைவருக்கும் தெரிந்த தி கிரேட் அலெக்சாண்டரினால் வீழ்த்தப்பட்டது என்று தானியேல் 8:6-7-11 வசனத்தில் பார்க்க முடியும். இப்படியாக அன்றைய காலத்தில் வேதாகம நாடாகிய இந்த பெர்சிய தேசம் இப்போது ஈரான் நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டிற்கு விசா கிடைத்து நாம் அங்கு சென்று இந்த வேதாகம நகரங்களை சுற்றி பார்ப்பது என்பது சற்று கடினம்தான். யாராவது ஈரான் நாட்டிற்கு சென்றிருக்கின்றீர்களா? அல்லது யாராவது ஈரான் நாட்டிலிருந்து இந்த வீடியோவை பார்க்கின்றீர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவே பெர்சியா என்கின்ற ஈரான் நாட்டிற்கும் நமது பைபிளுக்கும் உள்ள சம்பந்தம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். வேதாகம பட்டணங்கள் என்கின்ற தொடரில் முதல் 9 எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறியிருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கின்றது, பார்த்து கொள்ளுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மீண்டுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.